நீங்க உங்க கர்ப்பத்தோட கடைசி கட்டத்துல இருக்கீங்களா? அப்போ உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரு பெரிய கேள்விக்கு பதில் தான் இந்த விளக்கம். ஆமாங்க, உங்க குழந்தை பிரசவத்துக்கு சரியான நிலையில இருக்கா? இல்லனா நம்ம என்ன செய்யணும்னு வாங்க விரிவா பார்க்கலாம். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள பத்தி பேச போறோம்னு ஒரு சின்னதா பாத்துடலாம். முதல்ல, குழந்தை தலைகீழா இருக்கிறதுனா என்ன? அப்புறம் இயற்கையாவே நம்ம கருப்பை எப்படி குழந்தைய சரியான நிலைக்கு கொண்டு வருதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் நாம எப்ப கவனமா இருக்கணும், என்னென்ன திட்டமிடலாம், பரவலா இருக்கிற கட்டுக்கதைகள் என்ன, கடைசியா பாதுகாப்பான பிரசவம் தான் நம்மளோட ஒரே இலக்கு அப்படிங்கறத பத்தியும் நாம தெளிவா பேச போறோம். எல்லாத்துக்கும் முன்னாடி உங்க மனசுல இருக்கிற அந்த முக்கியமான கவலைய பத்தி பேசுவோம். ஒருவேளை இதுதான் உங்கள ராத்திரியெல்லாம் தூங்க விடாம யோசிக்க வைக்குது இல்லையா? ஆமாங்க, இந்த கேள்விதான். என் குழந்தை தலைகீழ இருக்கா? கர்ப்பத்தோட கடைசி 3 மாதங்கள்ல ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்காக காத்திருக்கும்போது ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுக்குள்ளேயும் டாக்டர் கிட்டயும் கேக்குற முதல் கேள்வி இதுதான். ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லவா? நீங்க ரொம்ப கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா 100க்கு 95 குழந்தைங்க 37வது வாரத்துக்குள்ள இயற்கையாவே சரியான நிலைக்கு திரும்பிடுவாங்க. அதனால ஆரம்பத்திலே இத பத்தி அளவுக்கு அதிகமா யோசிச்சு மனச குழப்பிக்க வேண்டாம். குழந்தைங்க ஏன் தானாவே திரும்புதுங்கிறதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான அறிவியல் இருக்கு. அது என்னன்னு ஒரு ரொம்ப சுலபமான உதாரணத்தோட இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம கருப்பைய ஒரு சூட்கேஸ் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. அதோட மேல் பக்கம் கொஞ்சம் அகலமாவும் கீழ்ப்பக்கம் கொஞ்சம் குறுகலாவும் இருக்கும், ஒரு பேரிக்காய் மாதிரி. இப்போ குழந்தையோட உடம்புல பெரிய பகுதி எது? பின்பக்கமும் கால்களும் தான். சோ அது இயல்பாகவே அந்த அகலமான மேல் பக்கத்துக்கு போயிடும். சின்னதா இருக்கிறதால அந்த குறுகலான கீழ்ப்பக்கத்துல கச்சிதமா பொருந்திக்கும். பாத்தீங்களா எவ்ளோ புத்திசாலித்தனமான வடிவமைப்புன்னு? குழந்தை தலைகீழா இருக்கும்போது அவங்களோட கடினமான தலை மெதுவா அழுத்தம் கொடுத்து கருப்பை வாயை திறந்து பிரசவத்திற்கு வழிவகுக்குது. இது ஒரு இயற்கையான செயல்முறை. ஆனா குழந்தை உட்கார்ந்த நிலையில, அதாவது பிரீச் நிலையில இருந்தா அவங்களோட மென்மையான பின்பகுதி அந்த வேலையை சரியா செய்யாது. இதுதான் இந்த 2 நிலைகளுக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு. இன்னொரு நிலை இருக்கு, அதுக்கு பேரு டிரான்ஸ்வர்ஸ் லை. அதாவது குழந்தை கருப்பையில படுக்கவசத்துல இருக்கும். இந்த நிலையில சுகப்பிரசவம்ங்கிறது சாத்தியமே இல்ல. இதுல தாயும் சேயும் பாதுகாப்பா இருக்க சிசேரியன் மட்டும்தான் ஒரே வழி. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சரி, ஒருவேளை குழந்தை சரியான நிலைக்கு வரலன்னா நாம எப்போ அத பத்தி தீவிரமா யோசிக்க ஆரம்பிக்கணும்? அதுக்கான சரியான காலகட்டம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கால வரிசைய நல்ல கவனிங்க. 32வது வாரத்துல குழந்தை திரும்ப கருப்பைக்குள்ள நிறைய இடம் இருக்கும். அதனால அந்த சமயத்துல பீதி அடைய வேண்டாம். ஆனா 36வது வாரம் தான் ரொம்ப முக்கியமான கட்டம், ஒரு செக் பாயிண்ட் மாதிரி. அப்பவும் குழந்தை திரும்பலன்னா நம்ம அடுத்த கட்டத்தை பத்தி திட்டமிட ஆரம்பிக்கணும். ஏன்னா 37வது வாரத்துக்குள்ள பெரும்பாலான குழந்தைகள் தங்களுடைய இறுதி நிலைய அடைஞ்சிடுவாங்க. இப்போதான் நம்மளோட பங்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. குழந்தைய சரியான நிலைக்கு திருப்ப நாம என்னென்ன முயற்சிகள் எடுக்கலான்னு வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். 36 வாரங்களுக்கு பிறகும் குழந்தை பிரீச் நிலையில, அதாவது உட்கார்ந்த நிலையில இருந்தா மருத்துவர்கள் ஒரு முயற்சி செய்வாங்க. அதுக்கு பேரு தான் எக்ஸ்டர்னல் செஃபாலிக் வெர்ஷன், சுருக்கமா இசிவின்னு சொல்லுவாங்க. இசிவி செயல்முறைனா என்னன்னு பயப்பட வேண்டாம், ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. முதல்ல 36வது வாரத்துல குழந்தைய திருப்ப முடியுமான்னு டாக்டர்ஸ் செக் பண்ணுவாங்க. அப்புறம் மருத்துவர் உங்க வயிற்றின் மேல கைகளை வச்சு ரொம்ப மெதுவா குழந்தைய சரியான நிலைக்கு திருப்ப முயற்சி செய்வார். இது எல்லாமே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமா குழந்தைய கண்காணிச்சுக்கிட்டே மருத்துவமனையில ஒரு பாதுகாப்பான சூழல்ல தான் செய்யப்படும். ஆனா ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த இசிவி முயற்சிக்கு வெற்றி வாய்ப்பு பாத்தீங்கன்னா ஒரு 50-50 சான்ஸ் தான். அதாவது இது ஒரு மதிப்புமிக்க முயற்சி தான், ஆனா இது நிச்சயம் வெற்றி பெறும்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இசிவி வெற்றி அடையறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் பனிக்குட நீரின் அளவு. குழந்தைய சுத்தி சரியான அளவு திரவம் இருந்தாதான் அவங்கள சுலபமா திருப்ப முடியும். திரவம் ரொம்ப குறைவா, அதாவது 7 சென்டிமீட்டருக்கும் கம்மியா இருந்தா இசிவி ஆபத்தானது. அதே மாதிரி 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமா இருந்தா குழந்தைய திருப்பினாலும் அவங்க மறுபடியும் பழைய நிலைக்கே திரும்பிட வாய்ப்பு இருக்கு. சோ 8ல இருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கிறது தான் சரியான அளவு. மருத்துவ உதவி மட்டும் இல்ல, நீங்க வீட்லயே சில எளிய பயிற்சிகளை செஞ்சு குழந்தை திரும்புறதுக்கு உதவலாம். ஒரு நாளைக்கு 2 தடவை ஒரு 20 நிமிஷம் ஒரு சேர் மேலேயோ அல்லது பர்த் பால் மேலேயோ முன்னாடி குனிஞ்சு சாய்ந்திருக்கலாம். அப்புறம் பூனை மாடு நிலைன்னு சொல்லப்படுற பயிற்சியை செய்யலாம். இந்த பயிற்சிகள் எல்லாம் உங்க கருப்பையில குழந்தைக்கு தேவையான இடத்தை உருவாக்கி அவங்க சுலபமா திரும்ப வழிவகுக்கும். சரி, இந்த நேரத்துல நீங்க அக்கம் பக்கத்துல சொந்தக்காரங்க கிட்ட இருந்து நிறைய ஆலோசனைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதுல எது உண்மை எது கட்டுக்கதைன்னு இப்ப நாம பிரிச்சு பார்க்கலாம் வாங்க.
முதல்ல நாம பார்க்க போறது உணவு சம்பந்தமான ஒரு ரொம்ப பொதுவான கட்டுக்கதை. சூடான உணவுகளை சாப்பிட்டா குழந்தை கீழே இறங்கிடும்னு சொல்றத நீங்க நிச்சயம் எங்கேயாவது கேட்டிருப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க சாப்பிடுற உணவு உங்க குழந்தையின் வளர்ச்சியை பாதிக்குமே தவிர அவங்க எந்த நிலையில இருக்காங்கறத பாதிக்காது. இதுக்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்ல. அதனால இந்த மாதிரி விஷயங்களை நம்பாம சத்தான புரதம் நிறைந்த உணவில் கவனம் செலுத்துங்க. அதுதான் உங்களுக்கும் குழந்தைக்கும் நல்லது. அடுத்ததா உடற்பயிற்சி பத்தின ஒரு பெரிய கட்டுக்கதை. ஒரு நாளைக்கு 5-6 மணி நேரம் நடந்தா குழந்தையோட தலை இடுப்புக்குள்ள போயிடும்னு சில பேர் சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? உண்மை என்னன்னா, நடைப்பயிற்சி ரொம்ப நல்லதுதான். ஆனா மணிக்கணக்கா நடக்கிறது உங்களுக்கு தேவையில்லாத சோர்வை தான் தரும். நீங்க எவ்ளோ நேரம் நடக்கிறீங்கறத விட நீங்க நிமிர்ந்து சரியான தோரணையில நடக்கிறது தான் முக்கியம். வாரத்திற்கு 150 நிமிஷம் மிதமான உடற்பயிற்சி செஞ்சாலே போதும். சரி, இந்த கட்டுக்கதைகளை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு நம்மளோட உண்மையான முக்கியமான இறுதி நோக்கம் என்னங்கறதை இப்ப தெளிவுபடுத்திக்கலாம். ஒருவேளை உங்க குழந்தை ப்ரீச் அல்லது டிரான்ஸ்வர்ஸ் நிலையில இருந்தா நீங்க சில விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். திடீர்னு பனிக்கூடம் உடைந்தா உடனே படுத்துக்கிட்டு மருத்துவமனைக்கு கிளம்பணும். ஏன்னா தொப்புள் கொடி வெளியேற ஆபத்து இருக்கு. குழந்தையின் அசைவு குறைந்தா, அதாவது 2 மணி நேரத்துல 10 அசைவுகள் இல்லைன்னா உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. அதே போல வயிற்றின் மேல் பகுதியில தொடர்ச்சியான வலி இருந்தா அதையும் சாதாரணமா எடுத்துக்காம டாக்டர் கிட்ட சொல்லணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கைகள். கடைசியா டாக்டர் பிரசாந்த் சொல்ற இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. சுகப்பிரசவம்ங்கிற அடையாளத்தை விட ஒரு பாதுகாப்பான வெளியேற்றத்துக்கு தான் நாங்க முன்னுரிமை கொடுக்கறோம். ஆமாங்க, ஆரோக்கியமான குழந்தையும் ஆரோக்கியமான தாயும் தான் ஒரு பிரசவத்தோட உண்மையான வெற்றி. உங்க பயணம் சுகப்பிரசவமா இருந்தாலும் சரி, சிசேரியனா இருந்தாலும் சரி, பாதுகாப்பு தான் எல்லாத்துக்கும் மேல.